அந்த விந்து இரவு நேரங்கள்ல வெளியேறிடுறது. வார்த்தையில ஒரு கணீர்னு இருக்காது, முன்ன இருந்த போல்ட்னஸ் இப்ப இருக்காது, பயம் பதட்டம் இருக்கும், படபடப்பு இருக்கும். 15 நாளைக்கு ஒருக்கா, 20 நாளைக்கு ஒருக்கா, இல்ல 30 நாளைக்கு ஒருக்கா வந்துச்சுன்னா நீங்க நார்மல் பர்சன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுவே டெய்லி ஆகுது அப்படின்னா உங்களுக்கு பாடியோட உடலுடைய உஷ்ணம் கடுமையா இருக்குன்னு அர்த்தம். சரியான தரமான மருந்தா இருந்ததுன்னா 10லிருந்து 15 நாளுக்குள்ளே அதை ஸ்டாப் பண்ணிடும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஹீலர் சக்திவேல் யுவராஜ் பேசுறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, குறிப்பாக இளைஞர்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே என்ன ஒரு ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த விந்து இரவு நேரங்களில் வெளியேறிடுறது. இதுக்கு வந்து தமிழில் சொப்பனஸ் கலிதம்னு சொல்லுவாங்க மருத்துவத்தில், சித்த மருத்துவத்தில். இது இங்கிலீஷில் நைட் ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இது ஏன் வருது அப்படின்னா, அதிகப்படியான சூடு, மூளையில் ஏற்படக்கூடிய வறட்சி, அதே மாதிரி அதீத கைப்பழக்கத்தினால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஆணுறுப்பு தன்னுடைய இயல்பை இழந்து அந்த விந்து உற்பத்தியாகி அந்த ஆணுறுப்பு வழியாக வரக்கூடிய அந்த பாதை பலகீனமாகி அது ஸ்ட்ராங்காக இல்லாமல் உஷ்ணத்தால் அந்த விந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வருது. இது 15 நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி சொப்பனஸ் கலிதம் ஆச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நார்மல் உடம்பு. அதுக்கு அதை நினச்சி எதுவுமே பயப்பட தேவையில்லை. 15 நாளைக்கு ஒருக்கா, 20 நாளைக்கு ஒருக்கா, இல்லை 30 நாளைக்கு ஒருக்கா வந்துச்சுன்னா நீங்கள் நார்மல் பர்சன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுவே டெய்லி ஆகுது அப்படின்னா உங்களுக்கு பாடியோட உடலுடைய உஷ்ணம் கடுமையாக இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது, உங்களுக்கு காம சிந்தனைங்கிறது அதிகப்படியாக இருக்குது, ஆனால் உங்களால் அதில் செயல்பட முடியல. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக இந்த விந்து வெளியேறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல் பலகீனம் ஆகுது. இடுப்பு வலி, முதுகு சம்மந்தப்பட்ட வலிகள், இடுப்பு வலிகள் பயங்கரமாக இருக்கும். ஒரு தெளிவான மனநிலையே இருக்காது, எப்பவுமே ஒரு அப்செட் மைண்ட்லேயே இருப்பாங்க. ஒரு வார்த்தையில் ஒரு கணீர்னு இருக்காது, முன்ன இருந்த போல்ட்னஸ் இப்போ இருக்காது, பயம் பதட்டம் இருக்கும், படபடப்பு இருக்கும். இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறது. சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, உடம்பு வலி தாங்க முடியாமல் நைட்டு மது அருந்திட்டு தூங்குறாங்க, சரக்கடிச்சுட்டு படுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. நிறைய பேர் நான் பேசியிருக்கேன் இல்லையா, அதனால் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை. இப்போ இது என்ன சரி பண்ணுறது அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, உடல் குளிர்ச்சி உருவாக்கக்கூடிய ஜூஸஸ்ஸு இதெல்லாம் குடிக்கிறது, பேதி எடுக்கிறது, இரவு நேரங்களில் நேரமாக தூங்குறது, பெட்டில் படுக்காமல் பாயில் படுக்கிறது, வேலையை முடிஞ்சதுக்கப்புறம் டெய்லி ஒரு நாளைக்கு 2 வேளை குளிக்கிறது, 2 வேளை சரியாக மலம் போகிறோமா, 2 வேளை நமக்கு மோஷன் கரெக்டாக போகுதான்னு பார்த்துக்கிறது. இது எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள லைஃப் ஸ்டைலில் கரெக்ட் பண்ணிட்டு வரணும். இப்படி கரெக்ட் பண்ணிட்டு வந்தும் எனக்கு நைட் ஃபால் ஸ்டாப் ஆகலை அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்னென்னா மருத்துவம் தான். இப்போ சொப்பனஸ் கலிதம் நைட்டு டெய்லியும் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இமிடியேட்டாகவே நீங்கள் மருத்துவத்துக்குள்ளே வர வேண்டிய ஆள் தான், மருத்துவம் போய் பார்க்க வேண்டிய ஆள் தான். ஸோ அந்த மருத்துவத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சரியான தரமான மருந்தாக இருந்ததுன்னா 10லிருந்து 15 நாளுக்குள்ளே அதை ஸ்டாப் பண்ணிடும். கரெக்டான மெடிசன், கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி கரெக்டான மெடிசன் கொடுத்தா 10லேருந்து 20 நாள், மேக்ஸிமம் 20 நாள் வச்சுக்கோங்க. 10 நாள்லேயே க்யூர் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ 10 நாள் க்யூர் ஆகி 15 நாள்லேயே க்யூர் ஆகிறவங்க, ரொம்ப சிம்பிளாக க்யூர் ஆகவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம், நீங்கள் மருத்துவத்துக்குள்ளே போனால் தான் இதுலேருந்து சீக்கிரமாக வெளியே வர முடியும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலியமாகவும் இது கிடைக்குமா, 100% க்யூர் கிடைக்குமான்னு அதை சொல்ல முடியாது. பட் இதையும், அதாவது மருத்துவத்தை எடுத்து நோயையும் குணப்படுத்திக்கணும், லைஃப் ஸ்டைலையும் மாற்றிக்கிட்டால் தான் திரும்ப இந்த பிரச்சனை வராமல் இருக்கும். நான் சொல்லக்கூடியது ஒரு விஷயம், திரும்ப இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு. இப்போ உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வாழ்வியல் மாற்றத்தின் மூலிமா நீங்கள் இதை சரி பண்ணிக்கிறது இதுதான். ஸோ இதுக்கு என்னெல்லாம் தவிர்க்கணும், சாப்பிட வேண்டிய உணவுகள் என்ன தவிர்க்கணும், குறிப்பாக டீ, காஃபி, இட்லி தோசை, கடையில் போய் சாப்பிட்ற இட்லி தோசை, ஃப்ரிட்ஜில் மாவில் வச்சு செய்கிற இட்லி தோசை, முடிஞ்ச வரைக்கும் பருப்பு குழம்பெல்லாம் ஓரளவுக்கு தவிர்த்துட்டு காய்கறி பொரியல், சாப்பாடு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெய் நிறையா சாப்பிடுங்க. நாட்டு மாட்டு நெய்யோ, எறும்பு நெய்யோ, இல்லை மாட்டு நெய்யோ, கடையில் விற்கிற டப்பா நெய் நான் சொல்ல வரல, நம்ம விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் வாங்குற, இல்லை நம்ம வீட்டிலே பால் எடுத்து சேகரித்து வச்ச வெண்ணெயோ நெய்யோ இதெல்லாம் நீங்கள் டேரெக்டாக எடுங்க. நல்லெண்ணெய், சாப்பாட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு சூடு குறைஞ்சிரும். எண்ணெய் குளியல் அவசியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேதி எடுக்கிறது அவசியம். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இரவு நேரம் ரொம்ப முழிச்சு வீடியோஸ் பார்க்குறது, ரொம்ப நேரம் சிந்திச்சிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் குறைச்சாதான் உங்களுடைய காம சிந்தனையோட அளவுங்கிறதும் குறையும். இயற்கையாக ஒரு மனிதனுக்கு காம சிந்தனை இருக்கணும்னா இருக்கணும். ஆனால் அது அளவுக்கு மீறி இருக்குது அப்படின்னா அது நமக்கு என்றைக்காக இருந்தாலும் டேஞ்சர் தான். மூளையோடைய செயல்பாடுகள் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாலையும் சொப்பனஸ் கலிதம் ஏற்படலாம். அப்போது மூளையை குளிர்ச்சி பண்ணுறதுக்கு நெய் சார்ந்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.